பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 11, 12, 13 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 17வது சட்டமன்றம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஜோசப் விஜய் வந்து பதவி ஏற்றிருக்காரு. வந்தோடனே முதல் 3 கையெழுத்துகள் போட்டிருக்காரு. அதில் முதல் கையெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா 500 யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு 200 யூனிட் வரையும் கட்டணமில்லா மின்சாரம் வந்து சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அது போக சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தலைமையில் தனியாக அந்த சிறப்பு அதிரடிப்படை இயங்கும். இது முதலமைச்சரோட நேரடி படைப்பிரிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இதுக்கு தனியாக ரெக்ரூட்மெண்ட் இருக்கா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஏற்கனவே இருக்க போலீஸ் படையை வச்சு தனியாக ஒரு குரூப் ஆரம்பித்து அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையாக செயல்படுவாங்க. அது போக அனைத்து மாவட்டங்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை சார்ந்து உள்ள வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ சபாநாயகராக வந்து இடைக்கால சபாநாயகராக மூவி கருப்பையா அவர் வந்து பதவியேற்றிருந்தார். சோழவந்தான் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இப்போ வந்துட்டு முழு நேர சட்டப்பேரவை தலைவராக ஜேடி பிரபாகர் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சென்னை 1000 விளக்கு பகுதியிலிருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரி, ரைட், ஓகேவா. அடுத்தது வேற முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். திட்டங்கள் சார்ந்து எதுவும் அறிவிப்பு வரலை, அதனால வேற எதுவும் இல்லை. இந்த ரொம்ப முக்கியம். முதல்வரோட செயலாளராக 2 பேர் நியமிச்சிருக்காங்க. யாருன்னா செந்தில்குமார், லக்ஷ்மி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐஏஎஸ் அதிகாரிகள் 2 பேர், சரிங்களா. செந்தில்குமார், லக்ஷ்மி பிரியா. இதில் பாருங்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறையில் செயல்பட்டு இருந்தார். யாருன்னா செந்தில்குமார். அவர் வந்து இந்த பொறுப்பில் இருந்து வந்து இப்போ முதல்வரோட செயலாளராக இருக்கார். அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளராக லக்ஷ்மி பிரியா அவங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க முதல்வரோட 2வது செயலாளராக பதவி எடுத்திருக்காங்க. ரைட், ஓகே. 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தினா அந்த 100 யூனிட் ஆட்டோமேட்டிக்காக இலவசம் தான். 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறவங்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு தடவை, சரிங்களா. மாதம் கிடையாதுப்பா, 2 மாதங்களுக்கு ஒரு தடவை 200 யூனிட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாருங்கள், அசாம் மாநில முதல்வராக ஹிமந்த விஸ்வ சர்மா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம் மாநில முதல்வராக ஹிமந்த விஸ்வ சர்மா 2வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இது வந்து தொடர்ந்து 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கிறாங்க. ஹிமந்த விஸ்வ சர்மா 2வது முறையாக ஆட்சி இருக்கிறார். ரைட், ஓகே. வேற இந்த சீனாவில் வந்துட்டு உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி நடக்குது. அதில் வந்து ரீகர் மகளிர் அணி பிரிவில், சரிங்களா, தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோஹத், சரிங்களா. கும்கும் மோஹத் 3 பேர், சரிங்களா. அப்போ தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோஹத் இவங்க வந்துட்டு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில். ஸோ அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கேட்கலாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகக்கோப்பை ஷாட்கன் போட்டி கஜகஸ்தானில் நடைபெறுது. அதில் 2 பேர் நீரு விவான் இந்த இணை வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க, சரிங்களா. அப்போ ஷாட்கன் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ என்னென்னா, ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த 3ஆம் பாலினத்தவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் பேர் கியூ மணிவண்ணன், சரிங்களா. ரொம்ப முக்கியம். ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த கியூ மணிவண்ணன் என்ற 3ஆம் பாலினத்தவர் தேர்வு செய்யப்பட்டார், சரிங்களா. ஸ்காட்டிஷ் கிரீன்ஸ் கட்சியை சேர்ந்தவர் இவர். ஓகேப்பா, ரைட். அடுத்து பார்க்கலாம். இந்த பிளவுபடுகிறதா அதிமுகன்னு சொன்னாங்களே, இது சார்ந்து கட்சித்தாவல் சார்ந்து நம்ம ஷார்ட்ஸில் வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள், தெளிவாக பார்த்துக்கோங்க, புரியும். வேணால் நம்ம ஒரு ஃபுல் வீடியோ கூட இந்த கட்சித்தாவல் சார்ந்து கொடுப்போம். ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு கட்சியிலேருந்து 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள், சரிங்களா. இந்த பேனா எழுதலை, சரிப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்துட்டு பிற கட்சிக்கு தாவுனாங்க அப்படின்னா அதில் கட்சி தாவல் இடம்பெறாது. ஆனால் 3ல் 2 பங்கு உறுப்பினர்களுக்கு குறைவாக பிற கட்சிக்கு போனாங்க அப்படின்னா அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் வரும். அதுபடி மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, அதிமுகவில் 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களில்
3/2 அப்படின்றது 66.66%. அப்போ மொத்தம் 31 எம்எல்ஏக்கள் பிற கட்சிக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏ கம்மியாக போனால் கூட அவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டம் மூலியமாக நடவடிக்கை எடுக்கலாம். இதில் சபாநாயகரோட முடிவு கடைசி முடிவாக எடுத்துக்கொள்ளப்படும். சரிங்களா? அப்போ ஒரு எம்எல்ஏ கம்மியாக இருக்காங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். ஓகே, வேற முதல்வருக்கு Z+ பாதுகாப்பு நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். Z+ பாதுகாப்பு, Z+ பாதுகாப்புன்னு. அப்படி Z+ பாதுகாப்பு அப்படின்னா என்னென்னா, அதாவது MP5 அப்படின்ற அதிநவீன துப்பாக்கியோட மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பில் இருப்பாங்க. ரொம்ப முக்கியம். MP5 அப்படின்ற நவீன பாதுகாப்பு துப்பாக்கியோட மொத்தம் 55 வீரர்கள் 24 மணி நேரம் முதல்வரோட கண்காணிப்பில் இருப்பாங்க. சரிங்களா? அதாவது முதல்வர் பாதுகாப்பில் இருப்பாங்க. 55 வீரர்கள் 24 மணி நேரமும் 10க்கும் மேற்பட்ட NSG கமாண்டோஸ், சரிங்களா, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறப்பு கமாண்டோக்களும் பாதுகாப்பு குழுவில் இணைக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இதான் Z+ பாதுகாப்பு. 55 வீரர்கள் தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் ஷிஃப்ட் முறையில் பாதுகாப்பில் இருக்கிறது. ஓகே, ரைட்டுப்பா. அடுத்து இந்த தங்கம் வாங்குவதை ஒத்திவைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து அந்நிய செலாவணியோட கையிருப்பு குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை வந்து உயர்ந்திருக்கு. அதனால் நம்ம கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி சார்ந்து தான் இருக்கும். அந்நிய செலாவணி டாலர்ஸை கொடுத்து தான் நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுவோம். இப்போ வந்துட்டு கச்சா எண்ணெயோட விலை சர்வதேச லெவலில் உயர்ந்திருக்கிறதுனால நம்மளோட அந்நிய செலாவணி குறைஞ்சிக்கிட்டே வருது. நாட்டோட தங்க இருப்பை வச்சு தான் பணம் அச்சிடுவாங்க. அப்போ நிறைய பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட இது வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதனால யார் இப்போதைக்கு தங்கம் வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த இது ரொம்ப முக்கியம். 1998 மே 11 பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டுச்சு. இந்த தினத்தை வந்து தேசிய தொழில்நுட்ப தினமாக வருஷந்தோறும் கடைபிடிக்கப்பட்டு வருது. அப்போ அது ரொம்ப முக்கியம். தேசிய தொழில்நுட்ப தினம் எது அப்படின்னா மே 11. ஏன்னா 1998 பொக்ரானில் மே 11 அணுகுண்டு சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தினாங்க. ஸோ அதை வந்து நினைவாக நம்ம தேசிய தொழில்நுட்ப தினமாக ஒவ்வொரு ஆண்டும் மே 11 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றோம். ரைட், ஓகேப்பா. வேறு இந்த இது சும்மா மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஆழ்ந்து படிக்க வேணாம். பட் இந்த SSC எக்ஸாமுக்கெலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, ஸ்பெயினில் நடைபெறும் லா லிகா கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியனான பார்சிலோனா FC வெற்றி பெற்றிருக்காங்க. என்னென்னா, லா லிகா கால்பந்து போட்டியில் ஜெயிச்சவங்க யார் அப்படின்னா பார்சிலோனா FC ஃபுட்பால் கிளப் அணி. அடுத்தது நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிச்சிட்டாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. வேற சுற்றுலாத்துறையோட தமிழ்நாடு சுற்றுலாத்துறையோட உணவகங்களில் கொங்கு நாடு உணவு திருவிழா அப்படின்னு நடத்துகிறாங்கப்பா. இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட உணவு ப்ளஸ் கலாச்சாரம், பாரம்பரியம் இது எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக, இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக இந்த இது பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பாக நம்மன் நம் சுவை நம் பாரம்பரியம் அப்படின்ற கருப்பொருளில் இந்த உணவு திருவிழா நடக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. வேறு அதான் JCT பிரபாகர். சரிங்களா? பேரவைத் தலைவராக JCT பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காருப்பா. ஓகே. வேறு பொதுத்துறை வங்கிகளோட நிகர லாபம் 1.98 கோடியாக அதிகரிச்சிருக்கு. பட் இது தேவையில்லை, அவ்வளோதான்ப்பா. இதில் வேறு நியூஸ் எதுவும் இல்லை. சரிங்களா? வேறு 13ஆம் தேதி நியூஸ்ன்றது இவ்வளோ தான். ஸோ 3 நாளுக்குரிய நியூஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து குரூப் 2க்கான ஓயாத அலைகள் 2 செகண்ட் பேட்சுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குப்பா. ஸோ 2 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்த டெஸ்ட் வர சனி ஞாயிறு ஸ்டார்ட் ஆகுது. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 8667722090 அப்படின்ற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி.